ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு டே 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பட்டாயா போகிறதுக்காக ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ தெய்வீகமாக ஒருத்தர் வந்தார். அவரே நேராக வந்துட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறீங்களா, லக்கேஜஸ் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, சரி நீங்கள் இங்கே வச்சுட்டு நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு வாங்க, அடுத்து எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் கொண்டு போய் விட்டுறேன். அவரே சொன்னார். நாங்கள் அடுத்து பட்டாயா தான் போக போகிறோம், அதனால் நாங்கள் கேப் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் லக்கேஜஸை மட்டும் இங்கே நீங்கள் வச்சுட்டு போங்க, தைரியமாக வச்சுட்டு போங்கன்னு ஒரு டோக்கன் போட்டுட்டு ஒரு அட்வான்ஸை வாங்கிட்டு பேக்கேஜஸ் அதெல்லாம் அது பெரிய ரெஸ்டாரண்ட்டுங்க, அதில் வச்சுட்டு நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க, நீங்கள் வர்ற டைமுக்கு நான் உங்களுக்கு கேப் புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சீரியஸ்லி அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நின்றுட்டு இருந்தோம். அது கடவுள் ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிறார்ல, அவர் தான் அனுப்பிவிட்டு இந்த மனுஷன் எப்படி ஒரு மனுஷனை அனுப்பிவிட்டு எங்களுக்காக அங்கே வந்து ஒரு தெய்வீக ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நிஜமாகவே எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஷாப்பிங்கும் இங்கே வந்து சின்னதாக இந்திரா மார்ட் ஒரு பயோ கேலரி போயே ஆகணும்னு நிற்கிற இந்த லக்கேஜஸ் வச்சுட்டு போக முடியாது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் நின்றுட்டுருக்கும்போது இப்படி ஒரு மனுஷன் தானாக வந்து எங்களை இது பண்ணி லக்கேஜஸை வாங்கி வச்சுட்டு எங்களை ஷாப்பிங் அனுப்பினார். ஒரு 2 hours நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு பட்டாயா போகிறோம். அந்த சீனை தான் நீங்கள் இன்னைய இதில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பெல் பட்டனை டிங்குன்னு அடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் போட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து கதவை தட்டி எழுப்பிடும். இப்போ நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து இப்போ லக்கேஜஸ் எல்லாம் ஒரு இடத்துல சேஃபாக இது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிள்ளைங்க எங்கே கூல்ட்ரிங்க்ஸை பார்த்தாலும் நின்றுடுதுங்கப்பா. கூல்ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டேங்குது. லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை பார்த்த உடனே நின்றுடுறாங்க. அதுலேயும் என் பேத்தி இருக்கா பாருங்கள், அவள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கா, எந்தெந்த ட்ரிங்க்ஸ் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க மாமாவை பிடிச்சி வாங்கிடுறா. ஸோ குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக குடிச்சிட்டுன்னா என்னதுங்க அம்மா, நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மூதிஸ் அந்த மாதிரி தாய்லாண்டில் என்ன ஸ்பெஷலோ அதை வாங்கி குடிச்சிட்டு தான் தெம்பாக ஷாப்பிங் பண்ணலாம் போயிட்டு ஏதோ வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே அதெல்லாம் விரும்ப மாட்டேன். ஸோ அவங்க பேர் நான் என்ன பண்ணேன், முடியலங்க, எடுக்க முடியலங்க. ஹலோ, சாரி, என்னாச்சு? முதல்ல இதை குடிங்க. டேஸ்டிங். ஐயோ இருங்க, ஏன் உங்க ஜூம்லயே இருக்காங்களோ தெரியல எனக்கு. ஜேசிமா அதை கொடுங்க. ஒரே மாதிரி வாங்க வாங்க. இதை எப்படி சாப்பிடுவோம்? இங்கே வந்து ஃபுல்லாக இப்படி இருக்குது. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் என்ன வாங்கினேன்றதை வந்து வேணால் காட்டுறேன். வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே பேங்காக்கில் வெக்கேட் பண்ணிட்டு இங்கே பட்டாயா வந்து சேர்ந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் காட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேயுமே எங்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு ரூம் தான். ரொம்ப நல்லாயிருக்கு. எதற்கு பில்டிங் இப்படி சூப்பராக இருக்குது. இமானுக்கு வந்து மேலே ரூம், அவருக்கும் இதே மாதிரி தான். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு அப்புறமா ஈவினிங்கும் மார்க்கெட் இருக்கு, அங்கே போகலான்னு இருக்கோம். நாங்கள் கிளம்பிட்டோம். பட்டாயாவில் வந்திருக்கோம். பட்டாயாவிலேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. மேடம் வந்து கிளம்பின்னு இருக்காங்க. கிளம்பிட்டேன் மம்மி. பார்த்துக்கோங்க லிப்ஸ்டிக் எங்கேருந்து போடுறாங்க பாருங்க. இது லிப்ஸ்டிக்காம் பாருங்க. ஸோ அவரோட இதுக்கு எடுக்கிறாரு. ஸோ நாங்கள் இப்போது வந்து பட்டாயா ஸ்ட்ரீட்டுக்கும் பஜாருக்கும் வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கும் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு என்ன வாங்குகிறோம் எல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் 7-Eleven போயிட்டு கொஞ்சம் அங்கே இந்த பிள்ளை 7-Eleven போயே ஆகணும்னு ஒரே அடம். அவங்க மாமாவை பிடிச்சி வம்பு பண்ணிகிட்ருக்கு. சரி அங்கே போயிட்டு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பாய். ஸோ இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். வெளியில் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பில்டிங்ஸ் தான் அங்கே தங்கி இருக்கிற இடம். வந்துட்டுருக்கோம். கிளம்பிட்டு அவர் ஷூட் பண்ணிட்டுருக்காரு. வந்து உங்களுக்கு காட்டுறோம். அதாவது நம்ம வந்து தங்கின இடத்துக்கு ஒரு மெமரி வேணும் இல்லையா? அதனால கீழே இறங்கின உடனே நாங்கள் என்ன பண்ணோம், எங்களை சுற்றி இருக்கிற அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டோம். நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க இந்த தாய்லாண்டு ட்ரிப்பை. இப்போ பட்டாயாவில் வந்து இப்போது போட்டிருக்கிற ரூமு ரொம்ப 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 அருமையாக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இடம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ளைட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த பக்கம் தான் போயிட்டுருக்கோம் ஷாப்பிங்க்கு. ஸோ மக்களே நாங்கள் வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எல்லா இடமும் பாருங்கள். லாஸ் வேகஸ்ல இருக்கும் தெரியுமா? எங்கே பார்த்தாலும் ஜிகு 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 ஜிகு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார் தான். ஃபுல்லாக பார்ஸ் இதுக்கு வந்து எங்கே இங்கே ஒருத்தர் நின்றுட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். ஃபுல்லாகவே வாக்கிங் ஸ்ட்ரீட் தான். இது வாக்கிங் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட். இது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும்னு. ஏதோ அப்படி சும்மா அப்படின்னு நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இந்த சாத்தே இதெல்லாம் இருக்குது. இங்கே எல்லா விதமான. ஸோ மக்களே இது வந்து லிட்ரலாக வாக்கிங் ஸ்ட்ரீட்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் தாங்க. ஒரு வண்டியை பார்க்க முடியறதில்ல. ஒரு 2 வீலர் கூட ஒன்றும் இல்லை. மக்கள் நடந்து மட்டும்தான் போகலாம். எந்த வண்டி எடுத்துகிட்டு வரக்கூடாது போல் இருக்குது. வேலைக்கு வந்தவங்க வந்து அவங்கவுங்க பைக்கை வெளியில் வச்சுருக்காங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாருமே வந்து நடந்து தான் போயிட்டுருக்காங்க. நடந்து தான் நம்ம அந்த எவனாவது இடிச்சிடுவானோ, பைக்கில் வந்து இடிச்சிடுவோம் அந்த பயமே இல்லாமல் தாராளமாக நடந்து போகலாம். பட் வந்து இப்போ வந்து இது நமக்கான ஸ்ட்ரீட் இல்லை. ஸோ போய் சாப்பிட்லாம் வாங்க. இல்லை எங்களுக்கு பசிச்சிச்சு. இந்த ஸ்ட்ரீட்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப பசி பார்த்துக்கிட்டே இருக்கோம். பசிச்சுதான் மேலே வந்துட்டோம். நிறைய இருக்கு. எதை சாப்பிட்றதுன்னு தெரியல. சாப்பிட்டுட்டு அப்போ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணிருக்கோன்றத நம்ம மக்களே எங்களுக்கு வந்து சோயா சாஸ் உனக்கு சொன்ன அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதாவது மக்களே இவங்கெல்லாம் வந்து குழம்பு கொடுக்க மாட்டாங்க இந்த சோத்துக்கு. நம்ம பாருங்க தண்ணி கொடுத்துருக்காங்க, ரசம் கொடுத்துருக்காங்க. பேபி நினைக்கிறேன். What is this, baby? இது வந்து mixed seafood noodles. Mixed seafood noodles. Baby நீங்க ஏஜ்மா கூப்பிட்டீங்களா? This is white rice with white belly pork. Belly.
pork belly, and this is white rice with chicken, blah blah. Mixed seafood. So வந்து octopus. இது ஆக்டோபஸ் ஏன்னா ஸ்குவிட்டுக்கு வந்து இப்படி இருக்காது. Tentacles வேற மாதிரி இருக்கும். இது ஸ்குவிட். இது சீஃபுட் மிக்ஸ்டுன்றதுனால ஆக்டோபஸ் ஸ்குவிட் எல்லாமே கலந்துரும். ஸ்பெகட்டி பேபி. ஸ்பெகட்டி. அம்மே சிக்கன் தவிர ரைஸ் தான். அதாவதுங்க வெறும் வெள்ளை சாதமாக இருக்குது கேட்டோம். இது என்னமோ ஒரு ஏதோ கொடுத்துருக்காங்க. அதனால் தாய் க்ரீன் சிக்கன் கேட்டோங்க. க்ரீன் சிக்கன் இப்படி போனோம். ஹாட் பாட்டுன்னா இதுக்கு பேர் தான். காரம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மிளகா ஃப்ளேவரே இல்லையே. எப்படி அது மிளகா ஃப்ளேவரே இல்லாமல் இவ்வளோ காரம். கொஞ்சமாக இருந்தால் நான் ரசித்து சாப்பிட்றோம். இப்போ இருக்கிறதுனால ஃப்ளேவர் பிடிச்சி தான் இருக்குது. ஃப்ளேவர் இருக்கும். He was enjoying my pasta over here. நான் பாருங்கள் சமத்தை முடிச்சிட்டேன். இது நீங்கள் தானே எல்லாருக்கும் ஒரு ரூபாய் கொடுத்து சமத்தை முடிச்சு. இதில் இருக்கிறது அவங்களோட சிக்கனு, இது ரைஸ் அவங்களுது. அம்மா It's too spicy, right? எரியுதுடா. எரியுது. நேற்று ராத்திரி தான் யோசித்தேன், நமக்கு அந்த இது இல்லை, ஆக்சிடென்ட் இல்லை, பரவாயில்ல சூப்பர் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறோம்னு நினச்சேன். இந்த நேரத்தில் அது நம்ம நிறைய காரம் சாப்பிட்றாள். இது வேற மாதிரி காரமாக இருக்கு. சில்லி காரம் மாதிரியே இல்லை. இது ஒரு மாதிரி ஹெர்ப்ஸ் பயங்கர ஹெர்பலாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு இருக்காங்க எங்களை. அவங்க தாளிக்கல, வேக வச்சாங்க. நாங்கள் எங்களை தாளிச்சிட்டாங்க. ரெட் ஆயிடுச்சு. இவங்க குக் பண்ணி தருவாங்கன்னு பார்த்தா கேரட் அப்படியே குடிக்கணுமா வேண்டா? குடிச்சாலும் நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும். எனக்கு ஃப்ளேவர் அந்த சூப்பர் அம்மா It's too spicy, right? எரியுதுடா. எரியுது. நேற்று ராத்திரி தான் யோசித்தேன், நமக்கு அந்த இது இல்லை, ஆக்சிடென்ட் இல்லை, பரவாயில்ல சூப்பர் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறோம்னு நினச்சேன். இந்த நேரத்தில் நினச்சோம். அது நம்ம நிறைய காரம் சாப்பிட்றாள். இது வேற மாதிரி காரமாக இருக்கு. சில்லி காரம் மாதிரியே இல்லை. இது ஒரு மாதிரி ஹெர்ப்ஸ் பயங்கர ஹெர்பலாக இருக்கு. மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு இருக்காங்க எங்களை. அவங்க தாளிக்கல, வேக வச்சாங்க. எங்களை தாளிச்சிட்டாங்க. ரெட் ஆயிடுச்சு. இவங்க குக் பண்ணி தருவாங்கன்னு பார்த்தா கேரட் அப்படியே குடிக்கணுமா வேண்டா? குடிச்சாலும் நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும். எனக்கு ஃப்ளேவர் அந்த சூப்பர். ஸோ மக்களே, நைட் டின்னரை நாங்கள் பட்டாயால் முடிச்சுட்டு அதாவது நாங்கள் நைட் வாக்கிங் போனோம் இல்லைங்களா, அது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாக்கிங் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு வேளை பேச்சுலர்ஸ் வந்திருந்தால் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நம்ம ஃபேமிலியாக வந்ததுனால ரொம்ப 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 அது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரீட் ஆகிடுச்சு. அவ்வளோ பயங்கரமான ஒரு ஸ்ட்ரீட்டுங்க. பட் மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க இந்த இடத்த. ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் எங்கே போகிறோங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். until then bye from Towa's world.